Hi friends, இந்த வீடியோல நீங்க 21/5/2017 அன்னைக்கு எழுதின TN போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பத்திலாம் தான் பார்க்க போறோம். அந்த TN போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெவல் ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா just 80 क्वेश्चंस தான். 1 மணி நேரம் 20 நிமிஷம் நடந்தது எக்ஸாம். இந்த 80 क्वेश्चनல ஜெனரல் நாலேஜ் வந்து 50 क्वेश्चனும் 30 சைக்காலஜி क्वेश्चंसும் இருந்தது. சைக்காலஜி 30 क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு நார்மல் பர்சன் 20 to 25 क्वेश्चंस அட்டன் பண்ணலாம். இதே இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் மற்ற எக்ஸாம்க்குலாம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அஃப்கோர்ஸ் 25 to 27 क्वेश्चन ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சைக்காலஜி சைடில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த 30 क्वेश्चन இருக்கட்டும், மீதி இருக்கிற அந்த 50 क्वेश्चन எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்க்கலாம். மற்ற 50 क्वेश्चनिல் முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜென்ரல் தமிழை எடுத்து படித்தவங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த 50 क्वेश्चनिல் 12 क्वेश्चन தமிழ்லேருந்து வந்திருக்கு, இங்கிலீஷ்லேருந்து ஒரு क्वेश्चन கூட வரல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் இது மூணுத்துலேருந்தும் 6 क्वेश्चन வந்திருக்கு. ஆப்டிடியூட்லேருந்துமே 6 क्वेश्चन தான் வந்திருக்கு. பயாலஜிலேருந்து 5 क्वेश्चனும், ஜாக்ரஃபிலேருந்து ஒரு 5 क्वेश्चனும், எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 क्वेश्चனும், இம்பார்ட்டன்ட் டே 1ம், பாலிட்டி 1ம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 50 क्वेश्चனில் பார்க்க போனால் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. சயின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. மற்றது எல்லாமே ஒரு நார்மல் லெவலில் தான் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 50 क्वेश्चனுக்கு 40 क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்னதை வச்சு பார்த்தா இங்கே ஜென்ரல் இதில் வந்து ஒரு 40 क्वेश्चन, அங்கே சைக்காலஜியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 क्वेश्चन அப்படின்னு பார்த்தா கூட 40 + 25 65 क्वेश्चंस வருது. இப்போ இந்த வருஷம் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,711 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு 1:5 ரேஷியோவில் நியர்லி 78,000 பேரை கூப்பிட போகிறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. என்னதான் லட்சக்கணக்கானோர் இந்த எக்ஸாமை எழுதுனாங்க அப்படின்னாலுமே செகண்ட் லெவலுக்கு 78,000 பேர் கால் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இதனால் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு அவங்க டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 மதிப்பெண்கள் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 80 क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணினீங்க. ஸோ அது ஒரு क्वेश्चனுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி 80 மார்க் எடுத்துப்பாங்க. அண்ட் மெயினான விஷயம் என்ன, இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமுக்கு 80 மார்க்ஸு, அதுக்கப்புறம் உடல் திறன் போட்டிக்கு வந்து 15 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற என்சிசி, என்எஸ்எஸ் இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்க்கெலாம் ஒரு 5 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கான இந்த இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ்க்காக 2012 நடந்த இதே டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ஒரு கேட்டகரி கட் ஆஃப் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் மெயின் என்னென்னா இது வந்து ஓவரால் கட் ஆஃப், அதாவது அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓசியோட கட் ஆஃப் வந்து 70, பிசிக்கு 66 கொடுத்துருக்காங்க, இதே பிசிஎம்க்கு 57 கொடுத்துருக்காங்க, எம்பிசி 67, அண்ட் தென் எஸ்சியும் 67, எஸ்சிஏ 64.5, எஸ்டி வந்து 62. அடுத்து இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 क्वेश्चन கரெக்டாக எழுதியிருந்தால் தான் ஃபேர் சான்சஸ் இருக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் 55 இருக்கும், எம்பிசிக்கு 56, பிசிஎம்க்கு 45, எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 53 இந்த லெவலில் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பேசிஸில் எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதுலேருந்து எப்படியும் ஒரு +- 4 क्वेश्चंस வேரியேஷன் வரலாம். எதுவுமே நமக்கு ரிசல்ட் அஃபிஷியலாக இருந்தால் தான் கன்ஃபார்மாக தெரியும். இதே இந்த கட் ஆஃபில் விமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 7 or 8 क्वेश्चंस கம்மியாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ நீங்கள் இந்த லெவலுக்கு क्वेश्चंस கரெக்டாக எழுதிட்டீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன செய்யணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் தான். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்லேயே மெயினாக 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா உடல் தகுதி தேர்வு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உடல் திறன் போட்டிக்குள்ளே போகவே முடியும். ஃபஸ்ட்டு அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன வைப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரன்னிங் மட்டும்தான் வைப்பாங்க. இப்போ நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி கடக்கணும்.
இதே விமன் வந்து 400 மீட்டரை 2.30 நிமிஷத்தில் ஓடி கடக்கணும். இதே முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் 1500 மீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடி கடக்கணும். இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் அந்த குறிப்பிட்ட தூரத்தை ஓடி கடந்தால் மட்டும்தான் உங்களை உடல்திறன் போட்டிக்கு அலோவே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொன்ன இந்த ரன்னிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுள்ளே என்ட்ரு ஆகலாம். அதாவது உடல்திறன் போட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த உடல்திறன் போட்டியை பொறுத்த வரைக்கும் மென் கேட்டகரி, விமன் கேட்டகரி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு மென் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா எய்தர் லாங் ஜம்ப் இல்லாட்டி ஹை ஜம்ப் இருக்கும், அப்புறம் ஒரு ரன்னிங் இருக்கும், அதுக்கப்புறம் முக்கியமாக கயிறு ஏறுதல் இருக்கும். இதில் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் வந்து ஓரளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்தே கயிறு ஏற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் இருக்கும், அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் இருக்கும், அதுக்கப்புறம் எய்தர் ஷார்ட் புட் இல்லை அப்படின்னா கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணுறது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட், எய்தர் லாங் ஜம்ப் இல்லாட்டி ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங், இது 3 இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4 மார்க் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்லோரும் நெக்ஸ்ட் லெவலையும் நல்லா பண்ணி ஜாப் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.